வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பணும், பட் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கிளம்பணுன்னா வந்து இந்த லுக் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டிலையே. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ப்ரைமராகவும் ஆக்ட் ஆகும், என்னோடய பேஸை வந்து லாங் லாஸ்டிக்காகவும் வச்சுருக்கும். அண்ட் நான் இங்கே எந்த ஆரஞ்சு கரெக்டரும் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஷேடை விட ஆக்சுவலான ஷேடை விட ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டரான ஒரு ஷேட் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை ஃபுல்லாக நான் இப்போ வந்து கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஹெவி பிக்மெண்டேஷன் இல்லை, பட் ஓரளவுக்கு பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்கள் பிக்மெண்டேஷனை வந்து நல்லாவே கவர் பண்ணும் ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணாமலே. அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வெட் அண்ட் வைல்டோட ஒரு டார்க் ஷேட் ஃபவுண்டேஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இதோட ஷேடே வந்து ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இது ஒரு ஆரஞ்சு கரெக்டாகவும் யூஸ் ஆகும். அண்ட் இதை வந்து நம்ம ஒரு டேம் பியூட்டி ஸ்பெஞ்ச் எடுத்து நம்ம நல்லா ஈஸியாகவே பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து கன்சீலர் இல்லாதனால ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லிக்யூடியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாகவே பிளெண்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பியூட்டி பிளெண்டரை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பிளெண்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து உங்களுக்கு மேக்கப் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுக்கும். அந்த ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணுறதுனால அது சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்மூத்தான ஒரு பேஸும் க்ரியேட் ஆகும். மோஸ்ட்லி வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்க பீப்புளுக்கு வந்து லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து சில பேருக்கு பிம்பிள்ஸ் மார்க் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப டார்க்காக க்ரேஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப டீப் பிளாக் வந்து எடுத்திங்கன்னா எக்ஸஸை வந்து கையிலே டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஐப்ரோஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து இப்போ தான் வந்து நியூவாக த்ரெட்டிங் பண்ணனால எனக்கு வந்து ரொம்ப எக்ஸஸ்லாம் தேவைப்படாது. அண்ட் எனக்கு இன்னர் பார்ட் ஆஃப் த ஐப்ரோ வந்து நல்லா திக்காகவே இருக்கும். அவுட்டரில் மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் நான் ஃபில் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் ஐப்ரோஸ் இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஐப்ரோஸில் ஒர்க் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இன்னரில் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருக்கும், அவுட்டரில் வந்து நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இன்னரில் தான். ஸோ என்ன மாதிரி நான் இங்கே பண்ணுறேன்றதுக்காக நீங்களும் என்ன மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த விதமாக வேணுமோ அந்த மாதிரி வந்து மேக்கப்பை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ஐப்ரோஸ்க்கு நான் எடுத்திருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பென்சிலில் ட்ரா பண்ணுறது அவ்வளோ வந்து ஈஸியாக இல்லை, பிளெண்டபிளாகவும் இல்லை. அண்டு நான் எடுத்திருக்க இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக எனக்கு பிளெண்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணால் கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் இப்போ இங்கே வந்து நம்ம ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு உங்கள் ஹாஃப் ஆஃப் த ஐலிட் வரையும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன், மேக்கப் ஐ பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இதை எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன்லையும் அவுட்டர் வீலையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி. ஸோ ஓவராலாக உங்கள் லிட்ஸுக்கே வந்து ஒரு கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா உங்கள் மேக்கப்பை வந்து டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆரஞ்சை விட ஒரு டீப் லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ க்ரீஸ்னால் என்னென்னா உங்கள் ஐயை ஓப்பன் பண்ணோன்னே வந்து உங்கள் ஐ சாக்கெட்டில் வந்து ஒரு குழி மாதிரி விழுகும். ஸோ அதுதான் வந்து க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் அவுட்டர் வீ வரையும் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப இன்னர் வரையும் நான் கொண்டு போகல. அண்ட் என்னோடய க்ரீஸ்லையும் அவுட்டர் வீலை மட்டும் வச்சு நல்லா இந்த கலரை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரான்சிஷனுக்கு எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் க்ரீஸ்லேயோ இல்லை ட்ரான்சிஷன்லேயோ என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்களோ, ஒரு டார்க்கரான ஷேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து லோவர் வாட்டர் லைன் கிட்ட வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஐ மேக்கப் ஒரு ஃபுல்லரான ஃபினிஷ் கிடைக்கும் அண்ட் டிஃபைன்டாகவும் தெரியும். இப்போது நம்ம ஐலிட்ஸில் வந்து பேஸாக வந்து ஒரு ஷேட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு லைட் எல்லோ டோன் மாதிரி ஒரு ஷேட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது ஒரு பேஸாக ஒரு காம்பேக்டான ஷேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கிளிட்டர் ஷேட் போடும்போது நல்லாவே வந்து கலர் பப் அவுட் ஆகி தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இது ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். எப்படி நம்ம ஃபவுண்டேஷனுக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இதுவும்.
ஸோ இந்த கலரையே வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்து நல்லா வந்து என் லிட்ஸில் வந்து வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்து அவ்வளோ ஒன்றும் பிக்மெண்டடாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து இத்தனை டைம்ஸ் வந்து எடுத்து பிளெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கிளிட்டரியான ஷேடு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்கிறது ஒரு லைட் பிங்க், ஒரு கிளிட்டரி மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் பிங்க்கு கிடையாது, ஒரு கோல்டன் பிங்க் கிளிட்டரி மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய க்ரீஸை தாண்டியோ இல்லை ட்ரான்சிஷன்லேயோ வந்து அப்ளை பண்ண வேணாம். அண்டு உங்கள் ஐலிட்ஸ் எது வரையும் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணால் போதும். உங்கள் ஃபிங்கர்ஸாலே நீங்கள் ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி க்ரீஸில் ஒர்க் பண்ணோம்ல ஒரு டார்க்கான ஷேட், அதை எடுத்து ஓவராலாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஐலிட்ஸ்க்கு வந்து 3 ஷேடு அப்ளை பண்ணியிருக்கோம், 3 ஷேடு வந்து ஐஷேடோக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்றது வெளியே அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி மெர்ஜாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து காஜலுக்கு கே பியூட்டியோட காஜல் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் அப்பர் வாட்டர் லைனில் நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐலாஷ் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஃபுல்லரான ஒரு லுக் கிடைக்கும். எப்போவுமே எந்த அளவுக்கு நீங்கள் லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாகவே வந்து நீங்கள் அப்பர் வாட்டர் லைனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லேஷ் வந்து சில பேருக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு ஃபுல்லர் லேஷ் உள்ள ஒரு லுக் மாதிரி இருக்கும். அண்டு ரொம்ப அந்த கேப் வந்து தெரியாது. அண்ட் நான் வந்து லோவர் வாட்டர் லைன் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் காஜல். அண்ட் இந்த காஜல் பற்றி சொல்லணுன்னா ஈஸியாகவே வந்து நல்லா கிளைட் ஆகுது அண்ட் டார்க் ஜெட் பிளாக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அப்பரில் அப்ளை பண்ணிட்டீங்க, லோவர்லையும் அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவுட்டர் வீலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே மட்டும் சில பேருக்கு கேப் மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம எந்த விதமான ஃபால்ஸ் ஐலாஷும் வைக்கலை. ஸோ அதனால் வந்து நான் மஸ்காரா ஒரு 2 to 3 கோட்டிங் கொடுத்துருக்கேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது L'Oreal Parisோட ஒரு மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஐ லேஷை வந்து நல்ல வால்யூமினஸாக காட்டும் அண்டு திக் அண்ட் டென்சிட்டியாக காட்டும். ஃபர்ஸ்ட்டு 1 கோட் ஆஃப் மஸ்காரா கொடுத்துக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணி ஒரு மாதிரி கொச்சான ஆன மாதிரி தெரியாது. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 கோட்டிங் மட்டும் கொடுத்தா போதும். எக்ஸசிவாக வந்து நீங்கள் கோட்டிங் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஐ மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் ஆகி முடிச்சிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கரெக்டர் மாதிரி யூஸ் பண்ணோம்ல டார்க்கர் ஷேட், அங்கே மட்டும் நான் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்போவுமே ப்ராடக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸஸாக போயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் ப்ராடக்ட் கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக அப்ளை பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பிளெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் க்ரீஸ் லைன்ஸில் உங்களோட ஸ்மைல் லைன்ஸ்லலாம் ப்ராடக்ட் போய் செட்டில் ஆயிரும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்மைல் லைன்ஸ் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ரிங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும்போது அது கண்டிப்பாக போய் செட்டில் ஆக தான் செய்யும். எப்போவுமே வந்து நம்ம ஸ்மைல் லைன்ஸை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறைக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பப்போ வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து எங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அங்கே மட்டும் ப்ராடக்ட் வந்து கம்மியாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நார்மலான கன்சீலர் ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லாவே டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி பேஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டாலே வந்து உங்கள் ஓவரால் மேக்கப் வந்து நல்லா அமைஞ்சிரும். அண்ட் கன்சீலர்னு சொல்லும்போது வந்து அது ரொம்ப திக் அண்ட் ஃபார்மில் இருக்கும், ஃபவுண்டேஷன் மாதிரி கிடையாது. கன்சீலர் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கலான்றது வந்து ரொம்ப அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லைனா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அது திட்டாக வந்து ஃபார்ம் ஆயிரும் உங்கள் ஃபேஸில். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட் ஆஃப் பிளெண்டிங் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் ஆன் பண்ணணும்னு இருந்துச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து என் ஃபேஸை வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இந்த செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கே ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வந்துடும். எந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ தேவை, எவ்வளோ பிளெண்ட் பண்ணணுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓவரால் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணல. எனக்கு எங்கே இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணுமோ நான் அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே எக்ஸசிவான ப்ராடக்ட் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அண்டு நல்லாவும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்கள் மேக்கப்போ ஒரு கன்சீலர் வச்சே வந்து கண்டிப்பாக முடிச்சிட முடியும். அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய பார்ட்டி இல்லை ஒரு ப்ரைடல் லுக் அந்த மாதிரிக்கு வந்து கண்டிப்பாக இது செட் ஆகாது. நார்மலாக வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் லுக் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கொஞ்சம் ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கில் இருக்கணும் அப்படின்ற போது வந்து நீங்கள் இந்த லுக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கன்சீலர் திக்கன் ஃபார்மில் இருக்கனால கண்டிப்பாக நம்ம காம்பேக்ட் வச்சு செட் பண்ணணும். எவ்வளோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்கு வந்து நான் ஒரு பேக்கோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நியூடான ஷேடு. ஸோ இது வந்து லிப் லைனர் தான். பட் நீங்கள் உள்ளாரெல்லாம் நல்லா ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்வியஸாக. ஸோ மேக்கப்பில் இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே லிப் லைனரவே ஃபுல்லாக லிப்ஸ்டிக் மாதிரி அப்ளை பண்ணி நல்லா லிப்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கோட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இதிலே இனஃப் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து இதோட ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த ஐஷேடோ பேலட்லேருந்தே ஒரு லைட் பிங்கிஷ் மாபிஷ் பிங்க் மாதிரி எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே வந்து ஒரு ஹைலைட்டர் ஷேடும் இருக்குது. நீங்கள் அதுவும் எடுத்து நீங்கள் ஹைலைட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் லுக் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 7 to 8 ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். உங்ககிட்ட நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் இல்லைனா அதில் உள்ள சிமிலரான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.